ஈரோட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். புது பயனாளி மொத்தம் இங்கே 1005 பேர் இருக்காங்க. ஏற்கனவே 136 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஹைப்பர் டென்ஷன் கொஞ்சம் நீங்களும் அப்படி ஒதுங்கி அதை எல்லாம் சேர்த்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். இந்த 2 கோடியாவது பயனாளரான இவருக்கு எந்த மாதிரியான மருத்துவ பெட்டகம் வழங்கப்படுகிறது? முதலமைச்சரின் கையால் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய பாதிப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் கருதி மாதந்தோறும் மருத்துவ பரிசோதனை மருந்துகள் வழங்கும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தினை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவத்தின் பயனாளர்கள் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1 கோடி பயனாளர்கள் கடந்தது. இதன் பின்னர் சுகாதாரத்துறையின் கீழ் சேவை தொடர்ந்து செய்ததால் கடந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னால் 1,86,00,000 பயனாளிகள் கடந்தன. இதன் அரசின் நடவடிக்கையாகவும் சாதனையாகவும் பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஈரோட்டில் முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வந்துள்ள நிலையில் இந்த திட்டத்தின் புதிய மைல்கல்லாக 2 கோடி பயனாளர்கள் எட்ட உள்ள நிலையில் இதனை முதல்வர் ஸ்டாலின் கதிரம்பட்டி, அதாவது ஈரோடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கதிரம்பட்டி ஊராட்சியில் நஞ்சனாபுரம் கிராமத்தில் சுந்தராம்பாள் என்ற பயனாளிக்கு 2 கோடியாவது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் மருத்துவ பெட்டகத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் மூலம் பார்த்தோம்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து வசந்தா என்ற இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வரக்கூடிய வசந்தா என்ற பெண்மணியை சந்தித்து அவர் உடல் நலம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் விசாரிக்க உள்ளார். இந்த திட்டத்தில் பார்த்தோம்னால் கடந்த 3 ஆண்டுகளாக 10,969 சுகாதார தன்னார்வலர்கள், 2,892 செவிலியர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். சார், இந்த டோர் மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி விடுங்க. உள்ளே நுழைய ஒரு கை நூத்து கை நூத்து கேமரா சார் சார் கொஞ்சம் அக்கட்டா சார் 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 இந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல கேமராமேன் கேமராமேன் கொஞ்சம் இந்த பக்கம் சுபண்ணா சுபண்ணா கொஞ்சம் போட்டோகிராஃபர்னா கொஞ்சம் இது பண்ணுங்க கொஞ்சம் பேக் வாங்கம்மா. சூப்பர் கொஞ்சம் சூப்பர் 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 கொஞ்சம் பின்னாடி பின்னாடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.